ஹாய் வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான வாட்டர் கலர் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் டோம்ஸ் வாட்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். 180 GSM பேப்பர் எடுத்துகிட்டு அதோட ஓரங்களில் மாஸ்கிங் டேப் போட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா அது கூட ஆரஞ்சு கலர் எடுத்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டபுள் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒயிட் கலர் வாட்டர் கலர் எடுத்து நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சது எது வேணாலும் வரையலாம். இப்போ நான் இதில் ஒரு மரக்கிளையில் ஒரு குருவி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு பேர்ட் வரைகிறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது மலைகள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் நீங்கள் வரையலாம். எது வரைகிறதுனாலும் முதல்ல பென்சிலில் ரஃபாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே பிளாக் கலரில் வாட்டர் கலர் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா வரைவீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ரஷ்லேயே இந்த வாட்டர் கலர் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பென்சிலில் வரைஞ்சதுக்கு மேலேயே கொடுத்துருக்கேன். இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.